வணக்கம் நண்பர்களே. ஸ்க்ரீனில் 2 போர்டு உங்களுக்கு தெரியும். இந்த 2 போர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் விசுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் கிடையாது, இதில் போட்டிருக்கக்கூடிய சர்க்யூட்டுமே வித்தியாசம் இருக்கும். இதில் 2 என்ன வித்தியாசம்னா, இந்த போர்டு வந்து கலெக்டர் அவுட்புட் போர்டு, அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து கலெக்டர் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் அவுட்புட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இதுலேயே வந்து மேலாப்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வச்சுக்கனால ஃபஸ்ட்டு பின் பேஸு, 2வது கலெக்டர், 3வது எமிட்ரு. 3வது எமிட்டர்லேருந்து ஒரு இந்த ரெசன்ஸ் 3.3 போட்டு இதுதான் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பின்னு பேஸு, 2வது கலெக்டர், 3வது எமிட்டர். இது வந்து கலெக்டர்லேருந்து 0.33 போட்டு இந்த இடத்துக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துருப்பாங்க. இந்த 2க்கும் வந்து என்ன வித்தியாசம், எந்த போர்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன ரீசன், இதில் இருக்கக்கூடிய சர்க்யூட் டயக்ராம்லேருந்து நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய சர்க்யூட் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த போர்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர் அவுட்புட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அதோட டயக்ராம் தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துட்டு எமிட்டரில் உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. நெகட்டிவ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 1943 டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் கொடுத்துட்டு எமிட்டரில் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் டிரைவர் போர்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று போர்டு வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது கலெக்டர் டிரைவர் போர்டு. அதோடைய சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது பாசிட்டிவ் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 1943 போட்டிருப்பாங்க. பாசிட்டிவ் சப்ளையில் இருக்கக்கூடிய எமிட்டரில் சப்ளை கொடுத்துட்டு கலெக்டரில் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 5200 வந்து நெகட்டிவில் எமிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு கலெக்டரில் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இந்த 2 போர்டில் உண்டான டயக்ராம் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நிறையா நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கனாலும் கலெக்டர் அவுட்புட் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உண்டான ரீசன் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடச்சிருக்க உண்டான வாய்ப்பு கம்மி தான். இதை வந்து நீங்கள் எமிட்டர்லேருந்து கலெக்டர் கான்ஃபிகரேஷன், கலெக்டர்லேருந்து எமிட்டர் கான்ஃபிகர் 2 கான்ஃபிகரேஷன் மூலியமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைடு வந்து 5200 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1943 போட்டுட்டு மைனஸ் வோல்ட்டில் வந்து 5200 போட்டுட்டு நம்ம வந்து கலெக்டர் எமிட்டர் பேஸ் 3மே சேஞ்ச் பண்ணோம்னா அதை வந்து நம்ம கலெக்டர் அவுட்புட்டாக மாற்றிக்கலாம். அதே கலெக்டர் அவுட்புட்டில் இருக்கிறத வந்து எமிட்டருக்காக மாற்றோம்னா அப்படியே உல்ட்டாவாக நம்ம பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜ் கான்ஃபிகரேஷன் மாறும். அதே சேம் டைம் வந்து பேஸ் எமிட்டர் கலெக்டர் சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்சு வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு பின்னு பேஸில் தான் கொடுத்துருக்கோமா, 2வது பின்னு கலெக்டரில் தான் கொடுத்துருக்கோமா, 3வது பின்னு எமிட்டரில் தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா என்ஷூர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இந்த பேஸ் எமிட்டர் கலெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஆடியோ அவுட்புட் எடுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து என்ன ரீசன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் அவுட்புட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் கலெக்டர் அவுட்புட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு ரீசன் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம டிரான்சிஸ்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர். இது PNP இருந்ததுன்னா ஏறாமற்குள்ளே வரும். பொதுவாகவே டிரான்சிஸ்டருக்கு வந்து 3 பின் இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். பேஸு, எமிட்டர், கலெக்டர். இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டரில் இருந்து பேஸ் கண்ட்ரோல் மூலிமா உங்களுக்கு கலெக்டரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பேஸுக்கு எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ பேஸுக்கும் எமிட்டருக்கும் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஸிலிருந்து சம் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி கலெக்டருக்கு வந்து போகும். இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, பேஸ், எமிட்டர், கலெக்டர். எமிட்டர்னால் என்ன மீனிங் அப்படின்னா எமிட்டர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்ணி த்ரூ த கண்ட்ரோல் பேஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கலெக்டரில் போய் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோரேஜ்னால் மூவ் ஆகி அங்கே போகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கலெக்டர், இதுக்கு பேர் எமிட்டர், இதுக்கு பேர் வந்து பேஸ்ன்னு வந்து சொல்கிறது காரணம். பொதுவாகவே டிரான்சிஸ்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனா டோப்பிங் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டோப்பிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் ஐசிஸ் எல்லாமே செமிகண்டக்டர் டிவைஸ். செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து மீனிங் இருக்குது. செமிகண்டக்ட் அப்படின்னா பாதி கடத்தும் தன்மை கொண்ட பொருள்களால் மேக் பண்ணது. நம்ம டயோடு, ஐசிஸ்,
டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்னால தான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் அந்த டோப்பிங். அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு செமிகண்டக்டர் உருவாக்கும் போது தான் இது அடுத்த இன்னொரு செமிகண்டக்டரை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. எமிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை லெவலில் டோப்பிங் நடந்திருக்கும். அதாவது இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணணும், அதனால் வந்து ஹை லெவலில் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோலி டோப்டு, பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவாக டோப் பண்ணியிருப்பாங்க. கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடரேட்லி, அதாவது பாதி அளவு மாடரேட்டாக உங்களுக்கு வந்து டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமிட்டரில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் த்ரூ த பேஸ் கண்ட்ரோல் மூலிமா இதில் எவ்வளோ வந்து சப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கலெக்டருக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எமிட்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி கலெக்டருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இது அப்வர்ட் டைரெக்ஷன் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலெக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதை இங்கேருந்து மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கலெக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் அவுட்புட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆடியோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே வந்து எமிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஆனால் மோராலஸ் ரெண்டுக்கு வந்து ஸ்லைட்லி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, ஸ்லைட்லி வித்தியாசம் இருக்கும். அதை யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் மாற்றி பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்களே ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இதுதான் வந்து உங்களுடைய ரீசன். நம்ம வந்து கலெக்டர் அவுட்புட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். எமிட்டர் அவுட்புட்டோடைய அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் அவுட்புட் இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் அவுட்புட் தான் பெஸ்ட்டு. இதுக்குண்டான ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்குண்டான வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து கலெக்டர் அவுட்புட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உங்களுக்கு டயராம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம இது அப்படியே உல்டாவாக வந்து நம்ம மாற்றி நம்ம வந்து எமிட்டர் அவுட்புட்டையும் கலெக்டர் அவுட்புட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி போர்டு இருந்துச்சுன்னா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நீங்களே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இது என்ன நடக்குது, எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள இவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அவங்கெல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜாக அவுட்புட்டாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.